வணக்கம். திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூப் பீம்லாம் நம்ம இறக்கிட்டு ஸோ ஃபர்தராக வந்து ரூப் சென்டரிங் வந்து மட்டம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மட்டத்தில் நம்ம என்னென்ன விஷயம் கவனிக்கணும், ஸோ நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் லெவல்னு ஒன்று வந்து மார்க் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் லெவலுங்கிறது நம்ம வந்து எல்லா பில்லர்லையும் வந்து மார்க் பண்ணியிருப்போம், சேம் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவலுக்காக தான் வந்து நம்ம மட்டமும் சரி பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து எல்லா ஸ்லாப்பும் நமக்கு 6 இன்ச்சு, அதனால் வந்து நம்ம இந்த ரெஃபரன்ஸ் லெவல்லேருந்து நம்ம அங்கங்கே வந்து டியூப் லெவல் கட்டி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த ஒரு ஹால் ஸ்பேஸ் எடுத்துக்குவோம். இதில் 4 கார்னரும் ஃபஸ்ட்டு நம்ம மட்டம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 மூலை இருக்கு இல்லையா, இது பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்பேன் ஓட்டியிருக்கோம். ஸோ இந்த வருஷத்தில் ஸ்பேன் ஓட்டியிருப்போம். ஸோ இந்த ஸ்பேன் வந்து நம்ம ஒன்றையும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது 4 மூலையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கும் நூலை பிடிச்சி ஒவ்வொரு ஸ்பேனையும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வருவோம். இல்லை இறக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இறக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போ பண்ண போகிறோம், அதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மட்டம் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் லெவல் ஒன்று மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இங்கே ஒன்று மார்க் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி அங்கேயும் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுலேருந்து டேப் குத்தான அளவு நம்ம வைக்கிறோம். அதாவது 9 இன்ச்சுங்கிறது நமக்கு ரெஃபரன்ஸ் லெவல். ஓகே மிஸ்ரி? ஓகே. இப்போ வந்து 9 இன்ச்சுங்கிறது ரெஃபரன்ஸ் லெவலு. ஸோ அந்த 9 இன்ச்சுங்கிறது இந்த ஓரமும் அந்த ஓரமும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 4 இன்ச்சு நமக்கு உயரமாக இருக்குது, 4 இன்ச்சு இறக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு லாஃப்ட் உள்ளுக்குள்ளே வருது. அப்போ லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முட்டு தான் வச்சுருக்கோம், மரம் முட்டு. அப்போ வந்து இந்த இடத்துல லெவல் டிஃபரன்ஸ் கண்டிப்பாக வரும், பொதுவாகவே வரும். மற்ற இடத்துல நம்ம வந்து ஜாக்கி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கோம் உள்ளுக்குள்ளெல்லாம். ஸோ அந்த இடத்துலலாம் நமக்கு அந்த பிரச்சனை வராதுங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம 9 இன்ச்சுக்கு மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 2 மூலையும் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸில் வந்து நம்ம பிடிச்சிட்டு இந்த 2 மூலையும் வந்து நம்ம மட்டம் பார்க்குறோம். ஸோ அதே 9 இன்ச்சு மெயின்டைன் பண்ணுற மாதிரி. நான் தாங்கிட்டு என்னமோ வந்து நமக்கு 6 இன்ச்சு தான் வரும். இப்போ வந்து நம்ம சென்ட்ரிங் நம்ம வந்து இது பண்ணுறதுக்காக தான் அந்த லெவல் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணுறோம். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் லெவல் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். எடுத்துருவா, ஈஸியா இருக்கும். அப்படியே டைட் பண்ணா இல்ல டைட் பண்ண சரியா போச்சு. இருக்கிற மாதிரி சரி, அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சு. இருக்குமா? அப்படியே இருக்கட்டும்ண்ணே. அப்படியே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இந்த கிராஸ் நம்ம மாற்றி பிடிக்கிறோம். இப்போ இந்த கிராஸ் பார்க்குறோம். ஸோ பார்த்துட்டு நம்ம அங்கே வந்து டேப் அளவு பார்க்குறோம். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு வந்துருச்சு. ஓகே மிஸ்ரி? அண்ணே கரெக்டாக இருக்கு. என்ன கீழே இறங்கினேன். ஸோ இதை வந்து 4 இன்ச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும், அதாவது டவுன் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன 4 இன்ச்சு இறக்கணும். அடுத்த இதை வேணா லூஸ் பண்ணு. என்ன இன்னும் ஒரு அரை மரம் இறக்கணேன். இன்னும் கொஞ்சம் லைட்டா. இப்போ வரேன். ஓகே காட்டுங்க மிஸ்ரி. ஓகே மிஸ்ரி. இப்போ வந்து நமக்கு வந்து 4 மூலையும் வந்து இப்போ வந்து 9 இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சுங்க. இப்போ இண்டிவிஜுவல் ஸ்பேன் இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்பேனை தான் வந்து இங்கே நம்ம ரன் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேன் இப்படி தான் ஓட்டியிருக்கோம். அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்பேன் வருது. இதில் நம்ம அந்த மூலையில் மட்டம் பார்த்தோம் தெரியுங்களா, இந்த 4 மூலையிலையும். இப்போ வந்து ஸோ இந்த 2 மூலை இருக்கு பாருங்க, இதை எடுத்துப்போம். இதில் இந்த மூலையில் இந்த மூலையும் வந்து நம்ம பைப் வச்சு நம்ம வந்து நூலை பிடிச்சிப்போம். இந்த பைப்புங்கிறது நம்ம வந்து ஒரே அளவு, அதாவது அந்த அளவு வந்து எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதான சேம் அளவை வச்சுக்கிட்டு 2 சைடும் பைப்பை வச்சு பிடிக்கிறோம். இப்போது ஸோ 2 சைடும் வந்து நம்ம பைப்பை வச்சு பிடிக்கும் போது சென்டரில் நம்ம இன்னொரு பைப் இருக்கு பாருங்க, நம்ம அந்த சென்டர் ஸ்பேன் இருக்கு பாருங்க, அதுக்கு நேராக வச்சு நம்ம பார்க்கும்போது ஸோ அது வந்து ஏற்றம் இறக்கம் இருந்துச்சுன்னா நம்ம அதை சரி பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு பைப் வச்சு பிடிக்கிறோம், இங்கே வந்து பைப் வச்சு பிடிக்கிறோம்.
ஓகே. இந்த மாதிரி வந்து நம்ம பைப் வச்சு பார்க்கணும். ஓகே மிஸ்ரி. லைட் ஆயிடுச்சு. லைட் ஆயிடுச்சு. கரெக்டாக தாங்க இருக்கு. கொடுங்க. வேணா ஒரு மரம் இறக்கிக்கலாமா? ஏனோ இப்போ இந்த மூணுலேருந்து சுபார் 3வது ஸ்பேனு வந்துருச்சுங்களா மொத்தம்? ஓகே ஓகே. அண்ணே அந்த பக்கம் லாப்ட் சைடு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நமக்கு லெவல் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக லெவல் வந்துருச்சு. இப்போது ஆப்போசிட் சைடு அங்கே லாஃப்ட் வருது. அங்கே வந்து குட்டமுட்டு வச்சுருப்போம். இப்போ அது ஒன்றே வந்து சரி பண்ணிட்டு வரும். ஸோ அந்த இடம் மட்டும் லேட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஜாக்கி சப்போர்ட் கொடுத்துருப்போம். அது வந்து மரம் ஏற்றி இறக்குறது தான். அதனால ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து குட்டமுட்டு கொடுக்கறதுனால நம்ம வந்து பீஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ணா லாப்ட் எடுத்தீங்களா? இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து சரி பண்ணோம் அப்படின்னா இந்த பரப்பு வந்து நமக்கு லெவல் கிடச்சிரும். சேம் கான்செப்டில் நம்ம மற்ற பரப்பெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் வந்து மட்டம் நமக்கு பக்காவாக கிடைக்கும். பூசும் போது 0 லெவல் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. ஏற்றி இறக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். மட்டம் பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ சென்டர்லாம் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து போல்டு டைட் வச்சாலே போதும். சென்டர் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்மளோட கிளியரன்ஸுக்கு வேணால் பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரே ஸ்பேன் அப்படிங்கிறதுனால 2 போல்டு இருக்கும். அது டைட் பண்ணாலே போதும். இதோட மரம் லூஸாக இருந்துச்சு, நமக்கு காங்கிட்டு போடும்போது நம்ம வந்து லோடு உட்காது பெண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம காங்கிட்டுக்கு முதல் நாள் அல்லது காங்கிட்டு அன்னைக்கு காலையில் வந்து எக்ஸ்ட்ரா ஜாக்கி வைப்போம். ஸோ அது நம்ம வைக்கும்போது லோட்னால கீழே இறங்காது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணிப்போம். ப்ரீவியஸ் ஷார்ட்ஸு கூட ஒன்று பண்ணியிருப்போம் நம்ம. அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஏரியா லாஃப்ட் சைடு பார்த்தோம். ஸோ அது எல்லாமே வந்து மட்டம் சரி பண்ணிட்டோம். இது நான் வந்து உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இதோ பைப் இது பண்ண அடியில் பண்ணிட்டோம். ஓகேண்ணா. இல்லை அவன் இது பண்ணிட்டோம். ஓகே மிஸ்ரி, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே வெள்ளத்திருக்காங்கண்ணா. இப்போதான் ஓகே 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 மிஸ்ரி. இப்போ இது வந்து பக்காவாக நமக்கு வந்து மட்டம் வந்துருச்சு. இப்போ இந்த பரப்புங்கிறது வந்து மட்டம் அப்படிங்கிற விஷயம் கரெக்டாக எடுத்து வந்துட்டோம். இது முடிச்சு இது முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த பரப்புக்கு போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு பாருங்க, அது வந்து லெவல் பார்த்தோம். அது வந்து நமக்கு பக்காவாக லெவல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த பரப்பு இருக்கு இல்லையா, இது வந்து வாய்மொழியில் உள்ள ஒரு பெட்ரூமு. ஸோ இதுக்கு வந்து மட்டம் பார்க்குறோம். அந்த சைடு பார்த்தாச்சுங்க. இப்போ இந்த சைடு நம்ம நூலை பிடிச்சி அந்த 9 இன்ச்சு குத்தானத்தை நம்ம வெரிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்பேனை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா இதுவும் மட்டம் கிடச்சிரும். இப்போ மட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே வந்து ஒரே மட்டமாக இருக்கணும். தனித்தனியாக பார்க்கக்கூடாது. இப்போ வந்து அது ஒரு லெவல் இது ஒரு லெவலாக இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து என்ன லெவல் இருக்கோ சேம் லெவலில் இதை மெயின்டைன் பண்ணணும். இந்த லெவல் என்ன இருக்கோ அதே தான் ஹாலும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பூசும்போது ஹோல் பில்டிங்கே வந்து நமக்கு ஒரே மட்டமாக வரும். ஸோ நம்ம மட்டம் பார்க்குறதுக்கான நோக்கமே அதுதான். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா 4 கார்னரில் ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டாங்க. அது வந்து நிறைய இடத்துல பண்ண மாட்டுறாங்க. ஸோ என்ன இருக்கோ ஸோ அதுக்காக வந்து நூலை பிடிச்சி அப்பப்போ அந்த அந்த கான்கிரீட் டைமில் மட்டம் பார்த்துட்டு கான்கிரீட் போகிற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. பூசக்குள்ளே பார்த்திங்கன்னா அது வந்து திக்னஸ் அதிகமாக வரும். திக்னஸ் அதிகமாக போச்சுன்னா நம்ம வந்து அந்த கலவை இருக்குது பாருங்க, அது வந்து ஃப்யூச்சரில் பேர்ந்து விழும். நம்ம பூச்சிக்கணம் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சிலேருந்து 6 இன்ச்சு இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ மட்டம் பார்க்க தான் மெயினான பர்பஸே அதுக்கு தாங்க. வேலையும் நீட்டாக இருக்கும். காங்கிட்டு கனம் இருக்கு இல்லையா, அதுவும் ஈவனாக வரும். இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மட்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச சென்ட்ரிங் வேலை ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேன் வந்து இப்படி ஓட்டிருக்கோமா, அங்கே தெரியுது பாருங்கள். ஸ்பேன் வந்து இப்படி ஓட்டியிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் ஒன்று இருக்கும். இந்த ஜாயிண்ட்டு ஒன்று இருக்கும், இந்த ஜாயிண்ட்டு ஒன்று. அப்போ வந்து இந்த ஜாயிண்ட்டு 3 வந்துடுதா, இந்த வாரம் ஒன்று இருக்கும், அந்த வாரம் ஒன்று இருக்கும், மொத்தம் 5. ஸோ இந்த ரூமில் 5 அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இந்த ஓரக்கையும் வந்து நம்ம தூக்கிக்கலாம் இறக்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா, இந்த சைடு வந்து பீம் சைடு வந்து இழுவை போட்டு தான் வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம தூக்கிக்கலாம் இறக்கிக்கலாம். இழுவை மட்டும் போடுறதுனால நம்ம அந்த ஒரு அதாவது அட்வான்டேஜ் இருக்கும். மட்டம் கரெக்டாக பார்க்க முடியும். நம்ம ஒரு வேளை வந்து ஆணி வச்சு சைடில் வந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மட்டம் வந்து
தூக்க முடியாது, இறக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி இழுவை போட்டு பண்ணோம்னா நம்ம வந்து சைடை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து 2 ஓர கையிலையும் வந்து ஸ்பேன் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து இந்த 4 மூலையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஒரு சில இடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பேனை மிச்சம் பண்ணுற அப்படிங்கிற பேரில் வந்து இந்த 3 ஸ்பேன் போட்டு இந்த சீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீட்டை வந்து இங்கே சைடு பலகை ஒன்று ஓட்டியிருப்பாங்க, அது மேலே வச்சுருவாங்க. ஸோ அந்த பலகை என்ன பண்ணுவாங்க, செவில் ஆணி அடித்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த கை என்ன இருக்கோ அதுதான், தூக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து ஸ்பேனை மிச்சப்படுத்தாமல் இந்த மாதிரி தாராளமாக யூஸ் பண்ணும்போது இந்த மட்டம் பார்க்குற அப்படிங்கிற விஷயம் கரெக்டாக வரும். ஸோ இந்த மட்டம் பார்க்குறத பொறுத்த வரைக்கும் நம்ம இதுதான் வந்து மேக்ஸிமம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து அவுட்புட் நல்லா கிளியராக வரும். ஸோ நம்ம வந்து வேலை சுத்தமாக வரதுக்கு உண்டான வழிமுறைகள் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு இடத்துல வச்சு ஏற்றுனேன் ஏறிக்கா. ஸோ இன்றைக்கி இந்த சைட்டில் நாங்கள் வந்து மட்டம் பார்க்கறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி மட்டம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வருங்க. நம்ம ஒரு குவாலிட்டியை பேஸ் பண்ணி எடுத்து போகிறோம்னு வச்சிங்களேன், நம்ம இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். அதுக்குண்டான வழிமுறைகள்லாம் நம்ம கரெக்டாக பின்பற்றணுங்க. ஸோ இந்த சைட்டை வந்து நம்ம கன்சல்டேஷன் பேசிஸில் தான் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். கன்சல்டேஷனாக ஒன்றும் இல்லை, என்னோடய சூப்பர்வைசிங்கில் செய்கிற வேலையை வந்து குவாலிட்டியாக எடுத்து வர்றது தான். இப்போ நான் இன்றைக்கி வந்தேன் அப்படின்னா மட்டத்தை கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்க்குறது தான் ஸோ என்னோடய ஸ்கோப்பு. ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம மற்ற சைட்லாம் கன்சல்டேஷன் பண்ணி தர்றோம். ஸோ இப்போ வந்து கரண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர், மன்னார்குடி, சென்னை, திருவள்ளூர், திருச்செங்கோடு, ஜெயங்கொண்டம் இந்த ஏரியாவில் வந்து கன்சல்டேஷன் சர்வீஸ் தந்துட்டுருக்கோம். ஒருவேளை வந்து டோட்டல் கான்ட்ராக்ட்லேயும் வீடு கட்டி தரணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணி தருவோம். டிஸ்பிளே நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.